Hello viewers, and now பார்க்க போறது One Piece episode 700 part 2. ஓபன் பண்ணா போன பாட்டுல ட்ரஃபால்கர் லாவோட டெவில் ஃப்ரூட் எந்த அளவுக்கு பவர்ஃபுல்லான பவர்னு சொல்லி டோஃப்ளமிங்கோவே பயங்கரமா பில்டப் பண்ணி சொன்னான். அதையும் கடைசியா ஒரு மேட்டர் சொன்னானே, அதான் இட்டர்னல் லைஃப் கொடுக்குற சர்ஜரி. அதை பண்ணானா சர்ஜனே செத்து போயிருவான், டெவில் ஃப்ரூட்டை சாப்பிட்டவனே செத்து போயிருவான். அப்புறம் என்ன கூந்தலுக்கு அதை பண்ணணும், எவனோ வாழணுமாமா, அதை பண்றவன் செத்துடணுமாமா. இப்படி எல்லாம் அந்த டெவில் ஃப்ரூட்டை பத்தி பேசிட்டு இருக்கும் போதே அந்த டோஃப்ளமிங்கோ காண்டாயிருவான். அது மட்டும் இல்லாம அந்த டெவில் ஃப்ரூட்டை அவனை சாப்பிட விடாம பண்ணான். ஆனா பயதா சாப்பிட்டுட்டானே, அதுக்கான நன்றியாடா இதுன்னு கேட்டவனே, என்ன மன்னிச்சிருங்கோ, நான் அப்படித்தான் பண்ணுவேமா. உடனே டோஃப்ளமிங்கோ கண்ணா பின்னாடி ஸ்டிங்க அட்டாக் பண்ணுவான். அது எல்லாத்தையுமே கத்திய வச்சு தடுக்கிறக்குள்ளேயே எல்லாம் படாத பாடுபடுவான். ரெண்டு பேர்த்தோட சைஸ பாத்தீங்களா, முதல்ல அப்படி கண்ணா பின்னா அடிப்பான், ரெண்டாவது ஸ்டிங்க யூஸ் பண்ணி சுடுவான், மூணாவது கையில் அடிப்பான், நாலாவது கால் அடிப்பான். இப்படி அவன் எதெல்லாம் வச்சு அடிக்கிறானோ அதுக்கு ஈக்குவலாவே நம்ம லாவும் சண்டை போடுவான். அதுவும் எப்படி சும்மா இல்ல, டியமண்ட் எப்படி கத்திய யூஸ் பண்ணுவானோ அதே ஸ்டைல அவனும் சண்டை போடுவான். லாவோஜியோட மார்ஷல் ஆர்ட்ஸ், அப்புறம் கிளாடியஸோட கன்னரி டெக்னிக், இது எல்லாத்தையுமே கூடவே இருந்து கத்துக்கிட்டு அதையே அவங்களுக்கு எதிராக யூஸ் பண்றான். டோஃப்ளமிங்கோவே அசந்துட்டான்னா பாருங்களேன். இன்னும் முடியல, கோரோசனோட அட்டாக் இருக்கான்னு சொல்லி பாஞ்சு போய் கத்திய வச்சு அட்டாக் பண்ணுவான். உடனே அவன் ஸ்டிங்க வச்சு அசால்ட்டா தடுப்பான். ஆக்சுவலா லாக் அந்த டெவில் ஃப்ரூட் மேல ஆசையே இல்ல, ஆனா டோஃப்ளமிங்கோவை காலி பண்ணனும்னா இந்த பவர் தேவை, அதனால தான் அதை சாப்பிட்டானாமா. இப்படி அவன் சொல்லும் போதே பிளாஷ்பேக்கு போயிருவாங்க. எப்போனா ட்ரஃபால்கர் லாக்கு ஒரு 10 வயசு இருக்கும்போது அப்படின்னா இப்போல இருந்து ஒரு 16 வருஷத்துக்கு முன்னாடி நார்த் ப்ளூல இருக்க ஒரு போர்ட் டவுன் ஒன்று காட்டுறாங்க. அந்த இடத்தோட பேரு ஸ்பைடர் மைல்ஸ். இப்போ நம்ம டோஃப்ளமிங்கோ கூட இருக்கவங்க எல்லாம் நல்லா எங்க இருக்காங்கன்னு வைங்க. அப்ப சின்ன பையனான அந்த டியமண்ட் கிட்ட தான் ட்ரஃபால்கர்லாம் பயங்கரமா பிராக்டிஸ் பண்ணுவான். பேபி ஃபை அந்த பஃபலோ எல்லாம் பாத்தீங்களா எம்மா கூண்டு இருக்காங்கன்னு. இதை பார்த்துக்கிட்டு இருந்த டோஃப்ளமிங்கோ, டே டியமண்ட் அவனை கொண்டு தொலைச்சிடாத, நம்ம ஃபேமிலியில அவன் சேர்ற வரைக்கும் அப்ரண்டிஸ் ஆகிடுமா சார், ரைட். அவனும் அவன் அடிக்கிற அட்டாக்க தடுக்க மட்டும் தான் செய்வான், திருப்பி அடிக்க மாட்டான். உன்னை எல்லாம் இருந்துட்டு அப்படின்னா நான் உன்னை அட்டாக் பண்ணிட்டானா என்ன உங்க ஃபேமிலியில எக்ஸிக்யூட்டிவா சேர்த்துவீங்களான்னு கேட்பான். அதை கேட்டுட்டு அவனுக்கு எல்லாத்துக்கும் சிரிப்பா வரும். பின்ன பொடிப்பையிலாம் எக்ஸிக்யூட்டிவா போடுவாங்களா முதல்ல, அப்படி போடணும்னா அவனுக்கு அந்த அளவுக்கு பவர் இருக்கணும். இவன் அந்த டைம் எல்லாம் பவர் இல்லாத ஒரு டம்மி பீஸ் தானே, அதனாலேயே எல்லாத்துக்கும் பயங்கரமா சிரிப்பு வருது. உடனே லாகாண்டா அட்டாக் பண்ண வருவான். அசால்ட்டா டியமண்டை தட்டி விட்டுட்டு, தம்பி இந்த அளவுக்கு ஒரு பெரிய இடத்துக்குள்ள வரணும்னா நீ இப்படி அக்ரெசிவா இருந்தாலும் வேலைக்கே ஆகாதும்பா. என்கிட்ட தான் பாம்பு இருக்குன்னு சொன்னலடா பண்ணாடைகளா, எப்படி இருந்தாலும் நான் சீக்கிரமா சாக போறேன், அதனால எனக்கு எதை பார்த்துமே பயம் இல்லைன்னு பயங்கர திமிரா சொல்லுவான். அதை பார்த்துட்டு டோஃபியே அசந்துருவான். உடனே டியமண்டே பைரட்ஸ் கிட்ட எல்லாம் மோதக்கூடாதா கண்ணான்னு ஓங்கி ஒரு போடு. அவன்கிட்ட இருந்த கத்தி பாம்பு பிளஸ் அவனும் சேர்த்து அப்படியே தெரிச்சிருவான். உடனே பஃபலோ கிண்டல் பண்ணுவான், வாய் மட்டும் இல்லைன்னா உன்னை நாய் தூக்கிட்டு போயிருவான்னு. டோஃபி இழிச்சுக்கிட்டே அங்க இருந்து அப்படியே கிளம்பிடுவான். பேபி ஃபையும் பஃபலோவும் அவ்வளவுதான், இனிமேட்டெல்லாம் அவன் எதுவும் ஆக மாட்டான், வா போலான்ட்டு கூட்டு கிளம்பிடுவான். ஆனா பையன் எந்திரிச்சு கட்டுப்பா டியமண்டே கூடுவான். இங்க ஓடன இவங்க ரெண்டு பேரும் நேரா வேஸ்ட் ப்ராசஸிங் பிளான்ட்டுக்கு போவாங்க. அங்க என்ன வேலைன்னு தெரியல. இங்க லாகிட்ட டியமண்டேவும் ட்ரபோலும் தெளிவா சொல்லிடுவாங்க, டோஃப்ளமிங்கோக்கு ஏகப்பட்ட வேலை இருக்காமா. இந்த மாதிரி புடிப்பையில கூட்டிட்டு சுத்துறதுக்கெல்லாம் டைம் இல்லையா. அவங்களுக்கும் புரியுது இவன் ரொம்ப நாளைக்கு வாழ மாட்டான், சீக்கிரம் செத்துருவான்னு. ஆனா அதுக்காண்டி எல்லாம் உனக்கு கருணை காமிச்சுட்டு இருக்க முடியுமான்னு இழுத்துக்கிட்டு, ஆமா நீ எப்ப ஷாவ ஷல்லிட்டினா புதைக்கிறதுக்கு ஈஸியா இருக்குமா, இன்னையில இருந்து 3 வருஷம் 2 மாசம் இருக்குதுமா. அதுவும் சொன்னது அவங்க டேடி தான் ஒரு டாக்டர், இப்ப உயிரோட இல்ல. இது எல்லாத்தையுமே அவனோட மெடிக்கல் டேட்டா வச்சுதான் அவன் சொல்றான். பரவாயில்ல பையன் நல்லா ஸ்மார்ட்டா தான் இருக்கான்னு பாராட்டுவானுங்க. பட் இப்ப அவனுக்கு சாக போறதுக்குள்ள எத்தனை பேர்த்த கொல்ல முடியுமோ அத்தனை பேர்த்த கொல்லணும்னு வெறியோட இருக்கான். அது மட்டும் இல்லாம எதை வேணாலும் அழிப்பானாமா. இப்படி அவன் சொல்றதை கேட்டவனே இவனுக்கு என்ன நட்டுக்கிட்டு மண்டையில கலந்து போச்சா. சரி என்னமோ ஒண்ணு பைய வெறியோட இருக்கான். இது வரைக்கும் இந்த மாதிரி 100 சின்ன பசங்க இங்க வந்திருக்காங்க, ஆனா யாருமே 2 நாளைக்கு மேல தாக்கு பிடிச்சதே இல்ல. அழுதுகிட்டே மம்மி டாடின்னு இங்க இருந்து ஓடிடுவாங்க. உனக்கு ஓகேவான்னு கேட்டவன ஓகே நீருவான். கட் பண்ணா இன்னொருத்தனோட என்ட்ரியை காட்டுறாங்க. அப்படியே பயங்கரமா ஸ்டெப்ஸ்ல வருவான். அவனுக்காண்டி தான் எல்லாம் வெயிட்டிங்ல இருக்காங்க. அவன் பேரு கோரா. அப்படியே டோரை ஸ்டைலா ஓபன் பண்ணிட்டு வருவான். ட்ரெஸ்ஸும் பாத்தீங்கன்னா டோஃப்ளமிங்கோ மாதிரியே போட்டிருப்பான். அப்படி உள்ள என்ட்ரு ஆகும்போது ஃபர்ஸ்ட் காலை வச்ச உடனே வலிக்கி விட்டு பொத்துன்னு விழுவான். உடனே பேபி ஃபையும் பஃபலோவும் வா நம்ம நினைச்ச மாதிரியே பண்ணிட்டோம்னு சொல்லிட்டு ஜாலியா என்ஜாய் பண்ணுவாங்க. எப்படி வலிக்கிட்டியான்னு உடனே எந்திரிச்சு பொலிர்னு 2 பேர்த்துக்கும் 2 வைப்பான். அப்படியே தெரிச்சு போய் விழுவாங்க. இவன் வேற யாரும் இல்ல, அந்த டான் கிஹோட்டி டோஃப்ளமிங்கோவோட தம்பி. அப்படின்னா அவன மாதிரி தானே இருப்பான். டோஃபி எப்பவுமே குழந்தையா வயசானவங்களான்னு பார்க்கவே மாட்டான். இவங்க எதிர்பார்க்கறத அவங்க செஞ்சாங்கன்னா ஈஸியாவே அவங்கள ப்ரொமோட் பண்ணிடுவாங்க. இல்ல வெத்து வேட்டுன்னு தெரிஞ்சுன்னா அவ்வளவுதான், சோல்லே முடிஞ்சுமா. அந்த டைம் அப்போ வாங்கின 2 பேருமே இழிச்சுக்கிட்டே இருந்திருப்பாங்க. அடி வாங்கினதுக்கான சுவடே இல்ல அவங்க கிட்ட, ஆனா கண்ணை மட்டும் சவந்து போயிருக்கும், மத்த எந்த அறிகுறியும் இல்ல. ஆக்சுவலா இவனோட பேரு டான் கிஹோட்டி ரோசனன்டே, ஆனா கோரசன்னு சொல்லுவாங்க. பேபி ஃபை டீயை கொண்டு வந்து கொடுப்பான். குடிச்சு பார்த்துட்டு காரிட்டு துப்பிடுவான். என்னடான்னு பார்த்தா அதுவுமே பிராங்கா அவனை வச்சு விளையாண்டுட்டு இருக்காங்க. இதுதான் அவங்களுக்கு வேலையே போல. அப்ப டியமண்டே உனக்கு கொடுத்த வேலையை முடிச்சிட்டியான்னு கோரசன்ட்ட கேட்பாங்க. அவன் பாட்டுக்கு சைலண்டா தான் உட்காந்துட்டு இருப்பான், எதுவும் பேச மாட்டான். அப்புறம் பணத்தை பத்தி அவன்கிட்ட பேசிட்டு இருப்பானுங்க. அவன் லாவை பார்த்துக்கிட்டே இருப்பான். உடனே லாவை பத்தி அவங்ககிட்டயும் அவனை பத்தி இவங்கிட்டையும் டியமண்டே தான் சொல்லுவான். ஆக்சுவலா இந்த கோரசன் கொஞ்சம் மண்டை சூடு பிடிச்சவன் தான், ஆனா பையன் பயங்கர ஸ்ட்ராங் ஆனவன். நம்ம டோஃப்ளமிங்கோவோட பிரதர் இவனால பேச முடியாது. ஏன்னா பாஸ்ட்ல நடந்த ஒரு ட்ராமாட்டிக்
ஈவென்ட்டால. ஆனா அதை விட முக்கியமான ஒண்ணு இருக்குதும்பா. உடனே போய் அவன் லாவோட மண்டையை பிடிச்சு தூக்கிட்டு போவான். என்னடான்னு பார்த்தா அவனுக்கு குழந்தைகளை சுத்தமா பிடிக்காதாமா. அதனால ஜன்னல் வழியா கருணையே காட்டாம அவனை தூக்கிட்டு வீசிடுவான். அப்படியே கீழே போய் பொத்துன்னு விழுவான். அவ்வளவுதான், எல்லாம் பார்த்துட்டு மிரண்டுருவாங்க. ஐயோ மெட்டல் ஸ்கிராப்புக்குள்ள போய் விழுந்திருக்கானே, கண்டிப்பா அவன் நொறுங்கி இருப்பான், செத்துருப்பான், அப்படி இருப்பான் இப்படி இருப்பான்னு அவங்களே அங்க அஷ்யூம் பண்ணிட்டு இருப்பாங்க. ஆனா நல்ல வேலை ஒண்ணும் ஆகல. அப்படியே முக்கிய முனையை எந்திரிப்பான். மண்டையில இருந்து பிளட்டா ஊத்தும். அப்படியே மேல பார்த்து என்னாச்சு அவனுக்கு, கூறு கட்ட நாயி என்ன இப்படி தூக்கி வீசிட்டான்னு மேல பார்த்து கடுப்புல கத்திட்டு இருப்பான். ஆனா அவன் அங்க கேஷுவலா சிகரெட்டை பத்த வச்சுட்டு இருப்பான். கொய்யால உன்னை கொல்லாம விட மாட்டான்டான்னு ட்ரஃபல்கர் லாக்கு கொலை வெறி. அங்க அந்த கிறுக்கு பைய சீன் காட்டுறாங்கிற பேர்ல சிகரெட்டை பத்த வச்சு அந்த நெருப்பு அவன் பின்னாடி போட்டிருக்க அந்த கோட்ல புடிச்சு நல்லா கம கம எரியும். எல்லாம் கத்திட்டு கிடப்பாங்க. அட பைத்தியக்கார பண்ணாட பயலன்னு. அவ்வளவுதான், நெக்ஸ்ட் எபிசோட்ல மீட் பண்ணலாம். டாடா. Yeah!